ஓஷோ தத்துவங்கள். 1. ஒவ்வொரு மனிதனும் இந்த உலகிற்கு ஒரு குறிப்பிட்ட காரியத்திற்காகவே வருகிறான். அவன் நிறைவேற்ற வேண்டியது ஏதோ உள்ளது. கொடுக்க வேண்டிய செய்தி ஏதோ இருக்கிறது. பூர்த்தி செய்ய வேண்டிய வேலை ஏதோ உள்ளது. நீங்கள் இங்கு விபத்தாக வரவில்லை. நீங்கள் அர்த்தத்துடனேயே இங்கு வந்துள்ளீர்கள். உங்களின் பின்னால் ஒரு நோக்கம் இருக்கிறது. உலகம் உங்களின் மூலமாக ஏதோ செய்ய கருதுகிறது. தத்துவம் 2. ஓர் அணுவிற்கு இவ்வளவு சக்தி இருக்க முடியுமென்றால் மனிதனை பற்றி என்ன சொல்வது? மனிதனிடம் உள்ள ஞானம் என்ற சிறிய சுடரை பற்றி என்ன சொல்வது? ஏதோ ஒரு நாள் இந்த சிறிய சுடர் வெடித்தால் அப்பொழுது அது அளவிற்கதிகமான சக்தி மற்றும் ஒளி பிறக்கும் இடமாய் மாறும். இப்படித்தான் அது ஒரு புத்தருக்கும் இயேசுவுக்கும் நிகழ்ந்தது. 3. உங்கள் வாழ்வோடு நீங்கள் பொருந்தியிருக்கும் பொழுது ஆனந்தம் பிறக்கிறது. நீங்கள் எதை செய்தாலும் மகிழ்ச்சியாய் இருக்கும் அளவு செய்ய பழக்கப்பட்டு விட்டால் அப்பொழுது திடீரென்று தியானம் உங்களை பின்தொடர்வதை நீங்கள் காண்பீர்கள். நீங்கள் செய்யும் வேலையை நீங்கள் நேசிக்கிறீர்கள் என்றால், நீங்கள் வாழும் வழியை நீங்கள் விரும்புகிறீர்கள் என்றால் அப்பொழுது நீங்கள் தியானத்தில் இருப்பவரே. அப்பொழுது எதுவும் உங்களை திசை திருப்ப முடியாது. அப்படி ஏதாவது உங்களை திசை திருப்ப விரும்பினால் அது நீங்கள் ஈடுபட்டிருக்கும் வேலையில் உண்மையான ஆர்வம் இல்லை உங்களுக்கு என்பது காட்டுகிறது. 4. எல்லா கணங்களும் அழகானவையே. நீங்கள் எப்பொழுதும் ஆழமான நன்றி உணர்வுடன் வாழ்வில் நடக்கும் எதையும் ஏற்றுக்கொள்பவராக இருக்கும் பொழுது எதுவும் உங்களுக்கு எப்பொழுதும் தவறாக நடக்காது. 5. ஆனந்தமாக இருக்கும் செயலே தியானம். ஆனந்தமான மனிதனை தியானம் நிழலாக பின்தொடர்கிறது. அவன் எங்கு சென்றாலும் அவன் எது செய்தாலும் அவன் தியானத்தில் இருக்கிறான். அவன் ஆழமான ஒருமுகப்படுத்தப்பட்ட நிலையில் இருக்கிறான் என்று அர்த்தம். 6. ஒவ்வொரு தனி மனிதனும் ஒரு சுதந்திரம், ஓர் அறியப்படாத சுதந்திரம். ஒரு மனிதனை பற்றி நாம் முன்கூட்டியே கணிப்பது சாத்தியமில்லை. ஒரு மனிதனிடம் நாம் எதிர்பார்ப்பு வைப்பதும் சாத்தியமில்லை. 7. ரோஜா பூக்கள் என்றும் தன்னிடம் உள்ள முட்களை பற்றி கவலைப்பட்டதில்லை. அவை அழகாக பூக்கின்றன. என்றுமே தாமரை மலராக மாற முயன்றதும் இல்லை. தாமரை மலர்களும் மிக அழகாக பூக்கின்றன. ஏனெனில் அவையும் மற்ற மலர்களை பற்றிய கதைகளை என்றும் கேட்டதில்லை. இயற்கையில் எல்லாமே மிக அழகாக ஒருங்கிணைந்து செல்கின்றன. ஏனெனில் எதுவும் எதுவோடவும் போட்டி போடுவதில்லை. எதுவும் மற்றொன்றாக மாற முயல்வதில்லை. எல்லாமே அதனதன் வழியே செல்கின்றன. ஆனால் மனிதர்கள் மட்டுமே மற்றவர்களின் வாழ்க்கையை பார்த்து அடுத்தவரை போல் வாழ விரும்புகிறார்கள். அது தவறு. நீங்கள் என்ன செய்தாலும் அடுத்தவரை போல் ஆக முடியாது. நீங்கள் நீங்களாகவே வாழ படைக்கப்பட்டிருக்கிறீர்கள். 8. தியானம் ஆனந்தமான மனிதனுக்கு இயற்கையாக வருகிறது. மகிழ்ச்சியான மனிதனுக்கு தானாகவே வருகிறது. வாழ்வில் சந்தோஷம் அடையக்கூடிய கொண்டாடக்கூடிய மனிதனுக்கு தியானம் என்பது மிக எளிது. 9. அடிமையாய் இருக்காதீர்கள். உங்களுக்கு தேவை என்று நீங்கள் உணரும் எல்லை வரை மட்டும் சமுதாயத்தை கடைபிடியுங்கள். எப்பொழுதும் உங்களை வழிநடத்துவதில் நீங்களே எஜமானாய் இருங்கள். 10. எதற்காகவும் உங்கள் வாழ்க்கையை தியாகம் செய்யாதீர்கள். வாழ்வதற்காக எல்லாவற்றையும் தியாகம் செய்யுங்கள். எந்த நாட்டையும் விட, எந்த மதத்தையும் விட, எந்த கடவுளையும் விட வாழ்வே உங்களுக்கு முடிவான லட்சியமாக இருக்கட்டும்.